சரிகமா கார்வா மினி தமிழ். ஐயோ முருகா, இப்படி எல்லாமா இருப்பாங்க? என்னால நம்பவே முடியல. அனு அவ உன்னை கொல்ல பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடவுளே! ஐயோ அர்ஜுன், ஒருவேளை ரோஜாவுக்கு கண் பார்வை வராம இருந்திருந்தா? இவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் ரோஜாவுக்கு கண் பார்வை அந்த மாதிரி காட்டிக்க வேண்டான்னு சொன்னேன். எப்ப அனு ரோஜாவை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சாலோ அப்பவே அவளை பத்தி நான் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துட்டேன். ரோஜாவை நீச்சல் குளத்துல தள்ளி கொல்ல பார்த்தவ பூஜை ரூம்ல பெல்லு வெடிச்சதுக்கும் ஏன் காரணமா இருக்க கூடாது? எனக்கு எப்பவும் அந்த அணு மேல சந்தேகம் வந்துருச்சு. கையும் களவுமா பிடிக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா பிடிக்கிறேன். ரோஜா, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. உனக்கு முன்னாடி உன்னை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஒருவேளை நீ இதை கேட்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? ஐயோ வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருமா. ஆமா சரி அத்தை, அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னத்த கவலை? ரோஜா, உனக்கு இப்ப சொல்றதான், உனக்கு கண் பார்வை வர வரைக்கும் நீச்சல் குளத்து பக்கம் போகவே கூடாது. அனு யசோ தவறி விழுந்த மாதிரி நீ விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி சார், இனிமே நான் நீச்சல் குளம் பக்கம் போகவே மாட்டேன். ரோஜா ஜாக்கிரதம்மா. அத்தை, ரோஜா, உன்னை டெஸ்ட் பண்ண டாக்டர் கண்ணுல ஈரப்பதம் இருக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் 2 வேளை இந்த டிராப்ஸ போடணும்னு சொல்லியிருக்காரு. என்னதான் ஐ டிராப்ஸ பாட்டிலா ஊத்தினாலும் பார்வை வந்தா தானே பாக்குறதுக்கு. யசோ, ஒரு விஷயம் நீ கவனிச்சியா? உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது பிரதாப் மாமா அர்ஜுன் ரோஜா கிட்ட பேசினதே இல்ல. இப்போ ஃபாரின் கூட்டிட்டு போயாவது ரோஜா கண்ணை சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. கண்ணு நல்லா இருந்தா தானே அதுக்கு பார்வையை கொடுக்க முடியும். அந்த கண்ணே அவிஞ்சு போயிட்டா கடவுளே வந்தாலும் அவளை பார்க்க வைக்க முடியாது. என்ன சொல்றானு? ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்ட போல. ஆமா, ஒரு நாளைக்கு 2 தடவை ஐ டிராப்ஸ் விடணுமாமே. அந்த ஐ டிராப்ஸ் வச்சே கண்ணை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ண போற? பண்றத பார்க்க தானே போறீங்க. அர்ஜுன் மாமாவும் அத்தையும் அங்கிருந்து போகட்டும், அப்புறம் பாருங்க.
என்னது இது? தப்பு பண்ணவங்க தான் போலீஸ பார்த்து பயப்படுவாங்க. நீ ஏன் பயப்படுற? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேடம், நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களா, அதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். சாந்தமூர்த்திய பத்தியும் பையா கணேஷ் கொலைகேச பத்தியும் உன்கிட்ட விசாரிச்சேன். உருப்படியா ஒரு தகவலும் கிடைக்கல. ரோஜா உன் கூட ஆசிரமத்துல இருந்தவ தானே? அவளை விசாரிச்சாலாவது ஏதாவது உண்மை வெளியே வருதான்னு பார்க்கலாம். அது இல்ல மேடம், அது வந்து ஆ நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்னை விசாரிக்கவும் வரல. ரோஜா ரூம் எங்க இருக்கு? மேல மாடி ரூம்ல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயா கணேஷ் கேஸ பத்தி அவகிட்ட என்ன விசாரிக்க போறாங்க? இவங்க எதுக்கு இப்போ இங்க வராங்க? யாரு? சார், யார் வந்திருக்காங்க? ரோஜா, நான் சந்திரகாந்தா வந்திருக்கேன். நீங்களா? வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க வாங்க மேடம். ரோஜா மேடம், நான் இங்க இருக்கேன். மேடம் வாங்க உட்காருங்க மேடம். இருக்கட்டும் ரோஜா. ஆமா, உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு கண் பார்வை போச்சு? அது வாங்க இன்ஸ்பெக்டர். வீட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுல ரோஜா பார்வையை இழந்துட்டா. ஆக்சிடென்ட்டா? வீட்லயா? அதுல எப்படி இவ பார்வை போச்சு? பூஜை ரூம்ல இருந்த சாமி பெல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது வெடிச்சதால ரோஜாவோட பார்வை பாதிக்கப்பட்டுருச்சு. மேடம், வழக்கமா காலையில நானும் அத்தையோ தான் பூஜை செய்வோம். அன்னைக்கு நான் தான் பூஜையை முதல்ல செய்ய போனேன். பெல்ல ஆன் பண்ணும்போது நீங்க சொன்னதெல்லாம் கேக்கும்போது பூஜை ரூம்ல பெல் வெடிச்ச மாதிரி தெரியல, பாம் வெடிச்ச மாதிரி இருக்கு. ரோஜா, நீ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஷாக் அடிச்ச மாதிரி தோணுச்சா? இல்ல மேடம், ஷாக் எதுவும் அடிக்கல. ஸ்விட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே பெல் வெடிச்சிருச்சு மேடம். அர்ஜுன், பெல் வெடிச்சதும் வீட்ல பவர் கட் ஆச்சா? இல்ல மேடம். சம்திங் ராங். ஷாக் அடிக்கல, பவர் கட் ஆகல, ஆனா ரோஜா மட்டும் தூக்கி வீசப்பட்டிருக்கா. பூஜை ரூம் சேதமாயிருக்கு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஐம் ரியலி சாரி மேடம். அப்ப எனக்கு இருந்த ஒரே டென்ஷன் ரோஜாவை காப்பாத்தணுங்கிறது மட்டும் தான் மேடம். வேற எதையுமே என்னால யோசிக்க முடியல. பட் எவ்ரிதிங் இஸ் ராங். அத நானும் உணர்ந்தேன். ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் இறங்கி இருக்கேன். கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இத நானும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஐயோ, ரோஜா கிட்ட பையா கணேஷ் கொலைகேச பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன். ஆனா ரோஜாவை பார்த்ததும் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல.
நோ ப்ராப்ளம். ரோஜாவோட கண் பார்வையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பார்வை வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க தாராளமா விசாரிக்கலாம். ஓகே. ரோஜா, பையா கணேஷ் கொலை செய்யப்பட்டு ஆசிரமத்துல புதைக்கப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நைட் சாந்தமூர்த்தி ஆசிரமத்துல இருந்தாரா இல்லையா? இருந்தாரு மேடம். அன்னைக்கு ராத்திரி சாந்தமூர்த்தி அப்பா ஆசிரமத்துல எங்க கூடவே தான் இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு படுக்க போனோம். விடிஞ்சதும் பார்த்தா போலீஸ் வந்தாங்க. பையா கணேஷ் பாடிய தோண்டி எடுத்தாங்க. சாந்தமூர்த்தி அப்பதான் கொலை பண்ணாருன்னு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஓகே. பையா கணேஷ் பாடிய ஆசிரமத்துக்குள்ள புதைச்சத பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களே, அப்ப கொன்னது யாரு? புதைச்சது யாருங்கிறதா இப்ப பிரச்சனை. அதுக்கான விடையும் எங்களுக்கு தெரியும். ஆனா ஆதாரம் இல்லாம தான் சாந்தமூர்த்தி ஐயாவை என்னால வெளியே கொண்டு வர முடியல. உங்களுக்கு தெரிஞ்ச விடைய நானும் நெருங்கிட்டேன் அர்ஜுன். சாந்தமூர்த்தி கொலை பண்ணார்னு சப்மிட் பண்ண ஆதாரங்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேஸ கையில எடுத்ததுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரஷர். சாந்தமூர்த்தியை நானும் ஜெயில விசாரிக்க 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஒரு தடவை கூட என்னால சந்திக்க முடியல. முதல் தடவை பார்க்க போனப்ப என் குழந்தைய கடத்திட்டாங்க. அன்னைக்கு என் குழந்தைய கூட நீங்க தான் காப்பாத்துனீங்க. 2வது தடவை நான் சாந்தமூர்த்தியை விசாரிக்க போனப்போ ஒரு தடவை இது நடந்திருந்தா இது ஆக்சிடென்டா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா 2வது தடவையும் இதே மாதிரி நடந்திருக்கு. இது செயற்கையான இன்சிடென்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சா உண்மையான குற்றவாளி உள்ள போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் சாந்தமூர்த்தியை பார்க்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை நான் டிபார்ட்மெண்ட் மூலமா சந்திக்க போறதில்ல. அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி, கண்டிப்பா நான் சாந்தமூர்த்தியை மீட் பண்ணுவேன், அவரை விசாரிப்பேன். பையா கணேஷ கொலை பண்ணவங்க, அதுக்கு காரணமா இருந்தவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆமா, அனு எப்படி? மேடம், எப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. அனுதான் பையா கணேஷ் கொலை கேஸ்ல முக்கிய சாட்சி. அது அர்ஜுனுக்கு தெரியும். சாந்தமூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி ஆசிரமத்துக்கு சீல் வைக்கிற வரைக்கும் அவ யாரோட பொண்ணுன்னே தெரியாது. அப்புறம் எப்படி அவளுக்கு ஆதாரங்கள் கிடைச்சது? டைகர் மாணிக்கம் தான் அவளோட அப்பான்னு அவளுக்கு எப்படி தெரிய வந்தது? மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். சாந்தமூர்த்தி அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நான் கோயிலா போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா,
ரோஜா அப்ப உன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களையும் அவரு எடுத்து வச்சிருக்கணுமே. மேம் வச்சிருக்காரு. ரோஜா ஆசிரமத்துக்கு போட்டு வந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நானும் ரோஜாவும் ஆசிரமத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்தோம். பெட்டி கிடைக்கல. ஆனா ஒரு போட்டோ கிடைச்சது. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தோம். அத நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க யாரோ எடுத்து அதை எரிச்சிட்டாங்க மேம். வாட்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எல்லாம் தப்பு தப்பா தெரியுது. எதுவுமே தெரியாத இருந்த அணுவுக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. ஆதாரங்கள் இருக்குன்னு தேடி போன உங்களுக்கு அது கிடைக்கல. ஆமா, அணு தன்னோட ஆதாரங்கள்னு எடுத்துட்டு வந்தது ஏன் ரோஜாவோடதா இருக்க கூடாது? இல்ல மேடம், சாந்தமூர்த்தி அப்பாவே அதெல்லாம் அணுவோடதுதான்னு சொல்லிட்டாரு. அவரை சந்தேகப்பட முடியாது. ஓகே, அப்ப உன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு நீ ஆசிரமத்தை தேடி போனியா? மேடம், ஆசிரமத்துக்கு சீல் வச்சிருக்காங்க. நாங்க ஆதாரத்தை தேடி போனதே இல்லீகலா தான் போனோம். ஓகே, இப்படி பண்ணலாமே. பயா கணேஷ் கொலைகேஸ் சம்பந்தமா சர்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசிரமத்தை சர்ச் பண்ண நான் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்குறேன். அங்க ரோஜாவை பத்தின ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். அப்படியே பயா கணேஷ் கொலைகேஸ்க்கும் ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். ரோஜாவோட போட்டோ எரிஞ்சது, பூஜை அறையில பாம் வெடிச்சது, என்ன சாந்தமூர்த்திய பார்க்க விடாம தடுக்கிறது, எல்லாத்துக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் இருக்கிறதா என் உள் மனசு சொல்லுது. நான் ஃபர்ஸ்ட் சாந்தமூர்த்தியை மீட் பண்ணி பேசிட்டு நெக்ஸ்ட் ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் வாங்குறேன். டேக் கேர் ரோஜா. நான் வரேன். சரி மேடம். வரேன் அர்ஜுன். ஐயோ, ரோஜா, அனு போயிட்டா. இனி கண் பார்வை தெரியாத மாதிரி நீ என்கிட்ட நடிக்காத. வாட்? நான் வந்தப்ப அணு வந்து நின்னத பார்த்து நீ ஷாக் ஆன பாரு. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு கண் பார்வை தெரியும். எதுக்கு இந்த நாடகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை பூஜை ரூம்ல பாம்பு வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இப்படி டிராமா பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை பாம்பு வச்சது யாருன்னு தெரிஞ்சதும் எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அர்ஜுன், ரோஜாவை பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரேன். தேங்க்யூ மேம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே